ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுக்கா வறுவல் தான். டேஸ்டான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்மளே பொடி அரைச்சி மட்டன் குழம்பு, சுக்கா, அப்புறம் வந்து ரசங்க. இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. இப்போ சுக்கா வறுவல் வந்து எப்படி வச்சோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சீக்கிரமே குயிக்காக செஞ்சிடலாங்க. இதுக்கு தேவையானது பட்டை, பூவு, லவங்கம், சீரகம், மிளகு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் 2 எடுத்துக்கோங்க. பூவு, அந்த பிரியாணிக்குரியது எல்லாமே அந்த ஸ்பைசஸ் ஃபுல்லாக. அப்புறம் 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்கங்க. இதில் அந்த சீரகம் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது, மிளகு காரத்தை கொடுக்கக்கூடியது. மற்றது வந்து ஸ்பைசஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சுக்காவுக்கும் பிரியாணிக்கும் மொரார் வந்து இதே பொருள் தான் நம்ம சேர்ப்போம். பட் இது வந்து வறுத்து நம்ம அரைச்சி பண்ணாலே பிரியாணியும் நல்லாயிருக்கும், சுக்காவும் நல்லாயிருக்கும். இப்போ சுக்கா வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்பயுமே நம்ம கறி மசாலா தூளை வாங்கி போடுவோம். அப்புறம் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் அப்படி போடுவோம். பட் இதில் வந்து வறுத்து நம்ம நைஸாக அரைச்சிக்கிறோம். இப்படி கொரன்னு வந்துச்சுன்னா நல்லா ஒரு சல்லடையை வச்சு சலித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடலையும் ஊற்றி நம்ம வந்து சீரகம், சோம்பு வேணால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணுங்கள். கடுகு இதை நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் குட்டி குட்டியாக இருந்ததை நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தக்காளியெல்லாம் அவசியமே இல்லைங்க. அந்த சுக்காவுக்கு வந்து இந்த பொடி தாங்க ஒரு நிறத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. இப்போ வந்து சீரகம், சோம்பு, கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்னா வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்ருங்க. இதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கூட 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து போடுங்க. தாளிக்கும் போது ஏற்கனவே 1 ஸ்பூன் வந்து போட்டு நம்ம வேக வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 2.5 ஸ்பூன். அந்த ஒரு இந்த கவுச்சி இருந்தால், அந்த மட்டன் ரொம்ப கவுச்சி இருந்தால் அந்த வாடையெல்லாம் லைட்டாக எடுத்துரும். நல்லா சாஃப்டாகவும் வேகும். இப்போ லேசாக வந்து நம்ம உப்புத்தூளை போட்டு நல்லா வெங்காயம் வதக்கிறதுலாங்க இருக்குது. இதில் நான் ஹைலைட்டே வந்து ஒரு 2 பட்டை வெத்தலை வறுத்து வச்சுருப்பேன் கொஞ்சம், ஒரு டப்பாவில். அந்த வறுத்ததை வந்து நம்ம 2 பட்டை வெத்தை போட்டு நல்லா வதக்குறேங்க. நல்லா அந்த கோல்டன் கலரில் இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து வெள்ளை கலரில் இருக்கனால நம்ம வதங்கினது தெரியாது. பட் லைட்டாக வந்து ப்ரௌனாக ஆகும்போது நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம நல்லா ஒரு 3/4 கிலோ தனிக்கறி எடுத்து நல்லா வேக வச்சுருக்கோம். ஒரு 2 விசில் போட்டால் நல்லா பூவாட்டை வெந்துருச்சு. இதில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அந்த பேஸ்ட்டு வந்து வதக்கிறோங்க. வதக்கிறதுக்கு முன்னைக்கே வந்து கறியை கொட்டிடாதீங்க. அப்படியே அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து அப்படியே அடிக்குங்க. அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டு ஒரே 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், வீட்டில் அரைத்த மிளகாத்தூள் தாங்க, 1 ஸ்பூன் மட்டும் போடுறேன். இதுக்கு வந்து ஸ்பைசஸ் கொடுக்கக்கூடியதே சுக்காவுக்கு வந்து நம்ம அந்த பொடி அரைச்சது அதில் மிளகு போட்டிருக்கோம். அதுலேயும் காரம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் தேவையானதுக்கு ஏற்றாப்புல 1/2 ஸ்பூனும் 1 ஸ்பூனும் போட்டுக்கோங்க. 3/4 கிலோக்கு 1 ஸ்பூன் போட்டேன். ஏற்கனவே வந்து அதில் கொஞ்சம் ஸ்பைசஸில் 1 ஸ்பூன் போட்டிருக்கனால அது எல்லாத்தையும் போடக்கூடாது. ஒரு 6-7 ஸ்பூன் வரும். நான் அரைச்சதில் 1 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்தேன். இப்போ சில்லித்தூளை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சோம்ல, அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இல்லாட்டி 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. ஏன்னா சில்லித்தூள் போட்டிருக்கோம்ல, இதில் மிளகுத்தூள் போட்டிருக்கோம். ஸ்பைசஸுக்கு அந்த நிறம் வந்து டக்குன்னு நம்ம சுக்கா நலையம் தடை லைட்டாக அந்த ப்ரௌன், அந்த பிளாக் கலரில் சேர்ந்து அப்படியே நல்லா வதக்கி விடவும் வருங்க. அது ஒரு ஃப்ளேவருங்க. அப்படி நம்ம வெறும் ரசத்தை வச்சு கூட இந்த சுக்கா வறுவலை வந்து நல்லா சாப்பிட்லாம் பாருங்கள். இது ஃபைனல் ஸ்டேஜ். லாஸ்ட்டாக வந்து நான் நெய் இருந்தால் 1 ஸ்பூன் ஊற்றுவேன். பட் இன்றைக்கி வந்து பட்ரு வந்து 2 ஸ்பூன் போட்டேன். சாஃப்ட்னஸ் கொடுக்கும். எப்பயுமே இது வீட்டில் எடுத்த பட்ரு தான், நெய்க்காண்டி சேர்த்து வைப்பேன். 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 1/4 லிட்ரு உருக்குவேன். அதுலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து போட்டு ஃபைனல் ஸ்டேஜில் அப்படியே பட்டரை 2 ஸ்பூன் போட்டால் அது ஒரு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ ஃபைனலாக வந்து அந்த எண்ணெய் தெக்க வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான அந்த சுக்கா பொடி ரெடி பண்ணி சுக்கா வறுவல் வச்சோம் அப்படின்னு. இப்போ சூப்பரான எலும்பும் கறியும் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் குழம்புங்க. ஏற்கனவே மட்டன் குழம்பு நம்ம லாங் வீடியோவில் போட்டிருக்கேன்.
எப்படி வீட்டில் அரைத்த மிளகா பொடி வச்சு செஞ்சதுன்னு. இப்போ சுக்கா வந்து நம்ம பொடி தயாரித்து சுக்கா வறுவல் பண்ணியிருக்கோம். சும்மா 3/4 கிலோவில் தான் நான் பண்ணி காட்டியிருக்கேன். ஈஸியாக முடிஞ்சிருங்க. நீங்கள் குழம்பு வைக்காட்டி கூட ஒரு 3/4 கிலோ 1/2 கிலோ எடுத்து இது மாதிரி வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம். ஆரோக்கியமானது. லைட்டாக அப்படியே நம்ம சாப்பிட்டு தான் நல்லா டைஜஷன் ஆகும். பிள்ளைகளுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். உருளைக்கிழங்கு போடாத கறி குழம்பே இல்லைதுங்க. பிள்ளைங்க வந்து கறியை விட அந்த உருளைக்கிழங்கு கறி குழம்புல போட்ட உருளைக்கிழங்குனா அவ்வளோ விரும்பி சாப்பிடுங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் ரசமும் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு இந்த அளவுகளுடன் பொருட்களை எடுத்து வறுத்து இதேமாரி அரைச்சி நீங்கள் சலிச்சிடுங்க. சலித்து இது மாதிரி சுக்கா பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு, ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த நம்மளோட சுக்கா வறுவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. லாங் வீடியோ போட்டே ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. உடம்பு நிலை சரியில்லாதனால. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஹைப் ஆப்ஷன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட சமையல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட நல்ல ஆதரவு வேணும். இது மாதிரி சுக்கா கிரேவி அல்லது சுக்கா வறுவலை வச்சு நீங்களும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். சூப்பரான சுக்கா வறுவல் சூப்பர்.